அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தம் புதிய நன்னாளில் அனைவரையும் நம்முடைய 629வது நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நமது நிகழ்வின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகள். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆகச்சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக தியானம். வழிநடத்த அன்புடன் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசீலித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாம் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 629வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இனியவை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த இனியவை தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான பாகத்தின் அடுத்தும் ஒரு அற்புதமான பகுதியினை 22வது வார நிகழ்வினை இன்று நாம் நமது தளத்தில் ஏறெடுக்கின்றோம். அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் ஒவ்வொரு முறையும் நேர்த்தியான முன் தயாரிப்புகளோடு நிறைய கருத்து செறிவுகளை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கி வருகின்றார்கள். அவ்வகையில் இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்திருக்கும் அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவழி என துறவு எண்ணத்தில் பூண்டேன் அப்படின்னு குருமகான் சொன்ன வார்த்தைகளோட இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி. இனியவைங்கிற இந்த வார சிந்தனையை ஒட்டி தான் இந்த சிந்தனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மகரிஷி சொன்ன ஆசை சீரமைத்தல்ங்கிற பயிற்சியை ஒட்டி தான் இன்றைய சிந்தனை. ஆசை சீரமைத்தல்ங்கிறது எந்த தன்மையில கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இறை உணர்வு பெற மன தூய்மை வினை தூய்மை வேண்டும். மன தூய்மைக்கு தவமும் தற்சோதனையும் வேண்டும். தற்சோதனை அப்படிங்கிற தலைப்புல தன்னை ஆராய்ஞ்சிக்கணும், தன்னையே ஆராய்ந்து தேவையற்றதை நீக்கி தேவையானதை வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டியதை நிறைவு செய்து கொள்ளணும். அப்படிங்கிறதுல தூய்மைக்காக 5 வித பயிற்சிகள் சொல்லியிருப்பாங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படிங்கிற 5 விதமான பயிற்சிகள். அதுல ஒரு பயிற்சி முறை தான், 2வதா பயிற்சி முறை தான் ஆசை சீரமைத்தல்ங்கிறது. எண்ணம் சார்ந்து கொஞ்சம் நிறைய சிந்தனை செய்ததுனால ஏற்கனவே கூட அந்த
எண்ணம் எண்ணம் ஆராய்தல் பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்திருக்கோம். அதனால இன்னைக்கு 2வது பயிற்சியான ஆசை சீரமைத்தல் பயிற்சி சார்ந்து சிந்தனை செய்வோம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். குறள் மகரிஷி வந்து ஆஹ், நிறைய குறள் அனைத்து குறளுக்கும் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்களான்னா இல்ல. அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கி ஆஹ், ஒரு ஒரு சில திருக்குறள் வந்து இறை சார்ந்த சிந்தனை, அந்த இறைநிலை பற்றி புரிதல் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சார்ந்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு குறள் தான் வந்து இந்த பிறவி பெருங்கடல் திருக்குறளுக்கு விளக்கம். அவங்க சொன்ன விளக்கத்தை பார்ப்போம். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறள் உட்பொருள் விளக்கம்ங்கிற ஒரு ஒரு சிறிய புத்தகம். அதுல இருந்த ஒரு வரிகள் தான் இது. ஓர் உயிருக்கு பிறவித்தொடர் நீண்டு கொண்டே போவதற்கு 3 காரணங்கள் தடையாக உள்ளன. அவை வந்து உலக பொருட்களை துய்த்தும் நிறைவு பெறாமல் அவற்றின் மீது பற்றி நிற்பது, இன்னும் வேணுங்கிற ஆசை, விளைவறி விளைவறியாது பழிச்செயல்களை ஆற்றி ஆன்மாவின் பாவப்பதிவுகளை கூட்டிக் கொண்டே போவது. இது என்னதான் நம்ம வந்து வினையை வந்து கூட்டிக் கொள்றது, வினை பதிவுகள்ங்கிறது, வினைங்கிறது நம்ம செய்யற செயல், அது பதிவுங்கிறது அது நம்ம கருமையத்துல போய் பதிவா அது நம்மளோட செயல் பதிவா இருக்கிறது. இதைதான் வினை பதிவுன்னு சொல்றது. தனக்கு மூலநிலையான தெய்வ நிலை உணர்ந்து அதனோடு இணைப்பு பெறாதது. இறைத்தன்மையோட இணைந்த செயல், இயற்கை தன்மையோட இணைந்த செயலா இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத ஒரு வாழ்வு வந்து இந்த 3ம் வந்து பிறவி கடல் நீந்துவதற்கு தடையா இருக்கிற குறைபாடு உள்ள செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வான் கவர்ச்சிக்கு இடம் இல்ல, இது பொருள் கவர்ச்சிக்கு தான் இடம் அளிக்கிற இந்த 3 தன்மையும் பொருள் கவர்ச்சிக்கு தான் இடம் வழிவகை செய்யுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி செயல்கள்னால வந்து நம்ம பிறவி வினைப்பதிவை நம்ம கூட்டிக் கொண்டே போவோம், பிறவி வந்து நீண்டு கொண்டே போகும் அப்படிங்கிறது. இது வந்து மகரிஷி வந்து இந்த திருக்குறளுக்கு கொடுத்த விளக்கம் அப்படிங்கிறது. இது ஒரு அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து இது ஒரு சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு குறளும் கூட. நம்ம கடவுள் வாழ்க்கையில உள்ளது சிந்தனை செய்யக்கூடிய குறளும் கூட. முன்னேற்ற ஆசைகளை வந்து நம்ம வச்சுக்கிறதும், தேவையற்றதை நீக்கணுங்கிறதும் இதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொருள் அளவு முறை இருக்கணும், செயல்கள்ல விழிப்பா இருக்கணும், இறைநிலை இணைந்ததோட இறைநிலை உணர்றதுக்கு இயற்கையோட வாழ்வியலை இணைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதும் தான். இது வந்து இந்த சிந்தனை வந்து இதோட நம்ம ஆன்மீகம் சார்ந்து பயணிக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசை பற்றி, ஆசை வந்து ஆன்மீக பயணத்துக்கு தடையா இருக்கு. அந்த தடையினாலதான் இறைநிலரு பற்று, அந்த உபயோகிக்கிற பொருள் மீது பற்றுனாலதான் நம்ம வந்து இறைநிலையை உணர முடியல. அது வந்து அந்த ஆசை தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன விதமான ஆசை சொல்லியிருக்காங்கன்னா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இது நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இது வந்து 3 ஆசைகள் இருக்கு அப்படிங்கிறது. புத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசை துன்பத்திற்கு காரணம், அதனால் ஆசையை ஒழித்து விட வேண்டும் என்ற புத்தரும், திருமூலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படபட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. இது திருமூலர் திருமந்திரம். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த பிறப்பறுக்கணும்னு சொல்றாங்க? இவங்க ஏன் ஈசனோட கூட வந்து அளவோட தான் நம்ம பற்று வைக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா, தேவையற்ற ஆசையினால நமக்கு வந்து மனம் மனம் வந்து ரொம்ப மனக்குழப்பம் ஏற்படும். முரணான ஆசை வந்து தீய ஆசையெல்லாம் நம்ம முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்யாது. அதனால வந்து இது அந்த அதுவும்
அவங்க ஆன்மீகம் சார்ந்து இருக்கவங்க இறைத்தன்மையோட இணைந்திருக்கணும் ஆசைப்படுறத, இதெல்லாம் தடையா இருக்குங்கிறதுனால தான் இந்த மாரி வரிகள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இதிலிருந்து மகரிஷி வந்து கொஞ்சம் ம் அ சிறப்பான சிந்தனை குடுத்திருப்பாங்க. இந்த 3 ஆசையும் வந்து நம்ம எல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிறோம். இந்த 3 ஆசைலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா மண்ணுல வந்து நம்ம வாழாம நம்ம அத மண்ணு ஒரு நிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் மண் தேவை. உட்கார்றதுக்கு கூட கொஞ்சம் இடம் தேவை. அப்படிங்கிறப்ப ஒரு வாழ்றதுக்கு ஒரு இடம் தேவைங்கிறப்ப எப்படி நம்ம மண் வேண்டான்னு சொல்ல முடியும்? அ பொன்னாசைங்கிறது நம்ம பொருட்கள் உபயோகிக்கிற பொருட்கள்ல பணம் கொண்டு தான் நம்ம குடுத்து தான் வாங்குறோம். அது எப்படி நம்ம பொண்ணு வேண்டான்னு சொல்ல முடியும்? பெண்ணுமே வாழ்க்கை துணையாவோ, சகோதரத்துவமாவோ, இல்லது அன்னையாவோ இருக்கிறப்ப எப்படி நம்ம பெண் உறவையும் வேண்டான்னு சொல்ல முடியும்? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆன்மீகம் சார்ந்த ஞானிகளும், ஆ ஆ ரிஷிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இது முரணான ஆசை இருக்கிறது, தீயாசை இருக்கிறது, ஒழுக்க குறைவான ஆசை தான் வந்து இதுக்கு தடை அப்படிங்கிறது சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மகரிஷி. அதனால தான் ஆசைய வந்து மகரிஷி சீரமைத்துக் கொள்ளுங்க. ஆசை இல்லாம வாழ முடியுமான்னா, அது வாழ முடியாது. அதனால சீரமைத்துக் கொள்ளுங்க. ஆசைய ஒழிக்கவே முடியாது. சீரமைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அது வாழ்வில முன்னேற்றம் கூடிய ஆசை வந்து நமக்கு தேவை அப்படிங்குது. பிறவி கடல் நீந்துதல் என்பதே ஒரு ஆசைதான். அந்த ஆசைய வந்து அ வேண்டான்னு சொல்ல முடியுமா? அது முன்னேற்ற ஆசை தானே! அப்ப நம்ம அந்த ஆசைக்குரிய செயல நம்ம முன்னேறி செல்வது சரிதானே அப்படிங்கிறது. சாப்பிடாம, உண்ணாம இருக்க முடியுமா? உடுத்தாம இருக்க முடியுமாமா? அனுபோக பொருட்கள் வீட்ல இருக்க எவ்வளோ பொருட்கள் வச்சிருக்கோம். அதெல்லாம் பயன்படுத்தாம வாழ முடியுமான்னா, அது முடியாது. அத வந்து சீரமைச்சுக்கிறது சிறந்தது அப்படிங்கிறது. அப்ப ஆசை வந்து எங்க எழுதுன்னு தெரிஞ்சா நம்ம அப்ப சீரமைக்கிறதுக்கு நம்ம சிறந்த வழியா இருக்கும்ல. அதுவும் அவங்க அவங்க சொன்ன வரிகள அத அப்படியே சொன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அவங்க சொன்னத அப்படியே சொல்றேன். நம்ம உயிர் வாழ்றது என்ற காரணத்தால் தேவையும், தேவையால் ஆசையும் ஏற்படுகின்றன. உயிர் வாழ உயிர் வாழ்தல் என்பதே ஆசைக்கு மூல காரணமாகிறது. உயிர் வாழ்றதுங்கிறதே ஒரு ஆசைதான். நம்ம உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம ஒரு ஆசை தானே நமக்கு. உயிருக்கு அதன் செலவின் காரணமாக எழும் தேவைதான் ஆசையை உண்டு பண்ணுகின்றது. உயிர் தனது ஓட்டத்தை உடலில் நடத்தும்போது அதற்கு செலவு ஏற்படுகிறது. அச்செலவால் ஏற்பட்ட உயிராற்றலின் குறையை நிறைவு செய்து நிறைவு செய்து கொள்ள பசியும் தாகமும் ஏற்படுகின்றன. பசியும் தாகமும் இயற்கை தேவையாகும். உணவை கொண்டுதான் நாம் அவற்றை நிறைவு செய்ய முடியும். எனவே உணவின் மேல் எண்ணம் செல்கிறது. இதுதான் ஆசையின் பிறப்பிடம் முதலிடம். ஆசை பிறந்த முதலிடம். நமக்கு ஃபர்ஸ்ட் எங்க ஆசை எழுந்தது அப்படின்னா, உடல்ல வந்து உயிர் ஓடிட்டு இருக்கு. அந்த உயிர் ஆற்றல் அதுக்கு தேவையான ஆற்றல்ல உணவு பசியா நமக்கு எழும்போது, அந்த பசிக்கு தேவையான உணவை எண்ணுங்கிறப்பயே நம்ம அதுதான் முதல் அ பிறப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்க வரிகள் அப்படியே சொல்றப்ப நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அத வாசிச்சது. அ இன்னும் அடுத்த அடுத்த நிலை. மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கிறோம். மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே பயன் கொள்வோம். இது ஏற்கனவே இந்த வரிகளை சிந்தனை செய்திருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த 3மே வந்து கொண்டு தான் நம்ம வாழ்றோம் நம்ம இந்த மண் மீது. அப்படிங்கிறப்ப இந்த 3யும் ஏன் நம்ம வந்து வேண்டான்னு சொல்லணும்? தேவையான அளவுல சீரமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிறது தானே அப்படிங்கிறது. மண்ணுலகம் முழுவதும் யாவருக்கும் சொந்தம்னா, அப்ப வந்து அ அ பிரச்சனையே நமக்கு வராது. இப்ப நடக்கிற போர்கள்லாம் காரணம் என்னன்னா, அ அந்த ஆசையினால, பேராசையினால தானே, பற்றுனால தானே இந்த போர்கள்லாம் நடக்குது. ஆ சரி அவ்வளோதான் வேணாம். நம்ம வீடு நம்ம வீ ம் மண்ணு குடியிருக்கிற வீட்டுக்கு வந்துருவோம். இல்லத்துக்கு வந்துருவோம். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது நமக்கு ஒரு வீடு வேணும். அப்ப இல்ல அப்படிங்கிறப்ப, அந்த வாடகை வீட்ல இருக்கவங்கள கேட்டு பாருங்க. வீடு இருந்தா, சொந்த வீடு இருந்தா என்ன அப்படிங்கிற இத அவங்க சொல்லுவாங்க. பெரியவர்கள் நமக்கு சிறு வயதிலிருந்தே நமக்கு என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னா, எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க.
சின்ன வீடா கூட இருந்தாலும் பரவாயில்ல. நமக்குன்னு ஒரு தனியான வீடு வேணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஒரு அனுபவம் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்து கொள்றேன். நான் சின்ன வயது. அப்போ வந்து அ ஸ்ரீலங்காவுல போரு. அவங்க போர்னால அங்கருந்து தமிழ் மக்கள்லாம் நெறைய அகதிகளா நம்ம இருப்பிடத்துக்கு வந்தாங்க. எங்க ஊருக்கும் அ பக்கத்துல அவங்க தங்க முகாமிட்டு தங்கியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் பழக்கமான 2 குடும்பம், 2, 3 குடும்பம். அதுல 2 பேர் வீட்டுக்கு உணவு அருந்த கூப்பிட்டுருந்தோம். வந்திருந்தாங்க. அப்ப அவங்க வாழ்வியல பகிர்றப்ப, போர் வந்து கொஞ்சம் அவங்க இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தள்ளி அ குண்டுகள்லாம் போட்டுட்ருக்காங்க. அங்க இருக்க வீடுகள்லாம் இடியுதுன்னு சொல்றாங்க. அவங்க கண்ல பார்த்துருக்காங்க அத. சரி நம்ம இங்க இருக்கிற சேஃப்டி இல்லன்னு சொல்லி, அவங்க தேவையான பொருட்கள மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்களாம். கையில என்ன எடுக்க முடியுமோ அந்த பொருள்கள்லாம் எடுத்துட்டு கிளம்புறப்ப கிளம்பிட்டு வெளில வந்து அந்த இடத்த கூட கடக்கறதுக்கு முன்னாடி, அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஆ ஆம் சில மக்கள் வந்து வீட்ட இடிச்சு அதுல உள்ள நல்ல விலை உயர்ந்த கல்லாம் பதிச்சிருக்காங்க ஒருத்தவங்க வீட்ல. கண்ணுக்கு முன்னாடியே வீட்ட இடிச்சு அந்த ஆ கற்கள எடுக்கிறத பார்த்தாங்களாம். அத அவங்க பகிர்ந்துக்கிறப்ப, இப்போ அந்த எண்ணம் வருது. எவ்வளோ பெரிய ஆ நம்ம எவ்வளோ பாதுகாப்பா ஒரு நல்ல மண்ணுல வாழ்றோம் அப்படிங்கிறது. அப்போ வந்து நல்ல பாதுகாப்பான நல்ல ஒரு இருப்பிடம் நமக்கு எவ்வளோ அவசியங்கிறது இந்த சூழ்நிலையில தெரியுது. அடுத்தது பொன். நம்ம அது பொன் தான் நம்ம தேவையான பொருட்கள வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம சம்பாரிக்கிறதே அதுக்கு தானே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சுகிசிவம் ஐயா சொல்லுவாங்க, "அ எல்லாரும் ஓடுறாங்க. நம்மளும் ஓடி தான் ஆகணும். ஏன் ஓடுறோம்னு தெரியாது. ஓடி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான். எல்லாரும் ஓடுனா நம்மளும் ஓடணும் அப்படிங்கிறது. அது சிந்திச்சு பார்த்தா தெரியும். 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 சம்பாரிக்கிறோம் அப்படின்னா, எனக்கெல்லாம் பொருள்லாம் போதும். இப்ப இருக்க அந்த அந்த வருமானமே போதும் அப்படின்னு நம்ம அமர்ந்துட்டா, நம்ம சுற்றி இருக்கிற அ பொருட்கள் நம்ம தேவைய நிறைவேத்திக் கொள்றதுக்கு கூட, இப்போ பொருள் வந்து 10 வருடம்க்கு முன்னாடியே விற்ற விலையா இப்ப விக்கிது? பொருளாதார ஏற்றம் இருக்கா? இல்லையா? அப்ப அதுக்காகவாது நம்ம வந்து அதிகமா அதிகப்படியா சம்பாரிச்சு தான் ஆகணும். இத தான் அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. எல்லாரும் ஓடுற மாரி நம்மளும் ஓடி தான் ஆகணும். இல்லன்னா தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்ப கேட்கிறப்போ புரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன விதத்துல அவங்க சொன்னாங்கங்கிறது புரிஞ்சுது. இதுவும் மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். வாழ்வில முன்னேற்றம் தரக்கூடிய ஆசைகள வளர்த்து கொள்ளணும். நம்மள வந்து தீமை தரக்கூடிய ஆற்றலை விரயம் பண்ண சொல்லக்கூடிய ஆற்றல வந்து சீரமைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த பொன் சார்ந்த அ இதுவும் கூட. அடுத்து பெண் ஆசை. பெண்ல என்ன நம்ம வந்து அ ஆசைங்கிறது எப்படி ஆன்மீகத்துக்கு பெண்கள் தடை அப்படிங்கிறதோ, அது வந்து ஆ இடைக்காலத்துல தான் வந்ததாம். ஆ க காலம் தொட்டு மனித காலத்துல மனிதனா உருவாகி வந்த காலத்துல இருந்தே கிடையாது. இடைக்காலத்துல வந்தது தான். ஆன்மீகத்துக்கு தடைங்கிற வார்த்தைகள் வந்தது இடைக்காலத்துல தான் அப்படிங்கிறது. குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் ஜீவ வித்து குழம்பு உற்பத்தி ஆகி, பருவ வயது வந்ததுக்கு அப்புறம் ஜீவ வித்து குழம்பு உடல்ல உற்பத்தி ஆகி, அந்த கழிவு தேவை நம்ம உடல் ஆற்றலுக்கு தேவை போக, உடல் கழிவா வெளியேற்ற தான் வேணும். அதுக்கு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆண் துணையும் தேவை. இந்த இந்த இணைந்த இல்லறத்துல எங்க பெண் ஆசைங்கிற இது வந்தது? ஆணுக்கு பெண் இணை அ ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண்கிறப்பது இணைந்த இல்லறம் தானே! இதுல வந்து ஏற்றத்தாழ்வு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு கருத்துக்கள்லயே சிறந்த கருத்தும் கூட. பெண் ஆசைங்கிறது இப்ப பெண்ணுக்கும் துணை தேவைதானே அப்படிங்கிறது. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு அப்படிங்கிறது துறவு. அனுபவ பொருட்களா இருந்து ஒரு அளவோட பயன்படுத்தணும். அப்புறம் நமக்கு தேவையானது போக, அதையே நினைச்சு நம்ம அ அதிகப்படியா அ அ நம்ம பயன்படுத்துறதோ, அதையே நம்ம வந்து பற்றுக்கொள்வதோ தான் வேண்டாங்கிறது. இதுக்கு அவங்களே ஒரு அழகா ஒரு
இதையும் சொல்லுவாங்க. தூங்கும்போது தலையணைய வச்சு தூங்குறோம். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அந்த தலையணைய எடுத்து தலையில ஒட்டிக்கொண்டேவா நாள் ஃபுல்லா கடத்துறோமா? இல்லையான்னா, இல்ல அப்படிங்கிறது. இந்த 3க்கும் இந்த இவ்ளோ விளக்கம் தேவைதானா அப்படின்னா, புரிதலுக்கு இத நம்ம வந்து அன்றாட வாழ்வில நம்ம பிஸியா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். அதனால புரிதலுக்காக ஒரு அ நம்ம அதிகப்படியான சிந்தனை எடுத்துக்கொண்டாலும் பரவால்ல அப்படிங்கிறது தான் இத கொஞ்சம் நான் விளக்கினது. அதுவும் சந்நியாசம் பத்தி ஒரு அழகா ஒரு வரி அ சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு பாடல் வரின்னு தான் நெனைக்கிறேன். பெண் பிள்ளை இல்லாத பெண் பிள்ளை இல்லாதான் பிழைக்க வழி காணாதோன் சண்டையினால் வீட்டை விட்டோன் தங்கமே சந்நியாசி ஆனாரடி மெய்ஞான தங்கமே என்று ஒரு அறிஞர் கூற்று அப்படின்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. இது வந்து இல்ல கடமைகளை விற்று போறது வந்து சந்நியாசமா அப்படின்னா அது சந்நியாசம் கிடையாது. இல்லறத்துல இணைந்து சுற்றி இருக்க உறவுகளுக்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம செய்து முடிச்சுட்டு கடமைகளை நிறைவேற்றி உறவுகளுக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் செய்திருக்கணும். நமக்குமே நமக்கு தேவையான கடமைகள் நம்ம செய்திருக்கணும் அப்படிங்கிறது தான். இத இத விட்டுட்டு போயி துறவு பூண்றதுங்கிறது சந்நியாசம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இதெல்லாம் வந்து நம்ம பொதுவான ஏற்கனவே நம்ம எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் தான். இப்போ அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு எந்த விதத்துல பயன்கொள்ளும் அப்படிங்கிறது முதல் கேள்வியே நமக்கு அதானே. இதெல்லாம் தெரிஞ்சது தானேங்க. அன்றாட வாழ்க்கையில இப்போ இருக்க வாழ்வியலுக்கு என்ன அப்படிங்கிறது. அதுதான் வந்து இந்த பயிற்சி வழி மகரிஷி கொடுக்கறது எப்போதுமே ஆம், சாதனை மார்க்கம் தான் சொல்லுவாங்க. போதனை மார்க்கம்னா போதனைனா அறிவு நம்ம கற்ற அறிவெல்லாம் வந்து போதனை மார்க்கம். மகரிஷி கொடுக்கறது எல்லாமே சாதனை மார்க்கம். பயிற்சியா இருக்கும். நம்ம அன்றாடம் செய்ய வேண்டிய செயல்களோட அது இணைந்ததா இருக்கும். அதுல வந்து இந்த ஆசை சிரமத்தலுக்கு வந்து பயிற்சி முறையாவும் கூட பயிற்சி முறையா கொடுத்திருப்பாங்க. அந்த பயிற்சி பத்தி பார்ப்போம். ஆ ஒரு சின்ன நிகழ்வ சொல்லி நான் அந்த பயிற்சிக்கு போறேன். அ எங்க வீட்ல பாட்டி, வயசான பாட்டி இருந்தாங்க. நான் ஒரு டைம் வந்து மாங்காய் நெறைய கட் பண்ணி, அத வந்து உப்பு போட்டு, அ மிளகாத்தூள் போட்டு நான் குலுக்கி எடுத்து வெயில்ல வைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. நான் அரியிறப்பயே "எச்சி ஊறுது பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சாப்பிட்டேன். அவங்களுக்கு வேணுமானா, அவங்க வந்து கொஞ்சம் சமைச்சா தான் சாப்பிட முடியும். பல்லு இல்லாதனால வேண்டாம் அப்படின்ட்டாங்க. "உங்க எச்சி ஊறலையான்னா, நாக்க காமிச்சு எச்சி பாரு எனக்கு வரவே இல்ல" அப்படின்னாங்க. அப்ப தோணுச்சு எனக்கு, என்ன ஒரு நாவடக்கம். நம்ம வந்து பேச்சுல தான் நாவடக்கம் இல்ல. அந்த உமிழ்நீர் கூட சுரக்காத அளவுக்கு அவங்க தன்மை இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து நெறைய தடவ அவங்கள பார்த்துருக்கேன். உணவு வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுனா கூட அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள மட்டும் தான் எடுத்துப்பாங்க. மத்த டைம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க எப்ப கேட்டாலும். அவங்களுக்கு அப்ப ஆசையே இல்லையா அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ ஒரு ஒரு நாள் வந்து இந்த உளுந்தங்கஞ்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம், இரவு நேரத்துல அவங்க உணவு தவிர்த்து ரொம்ப வருடமா இருந்தாங்க. நான் வந்து கஞ்சி வச்சுக்கிறப்ப அவங்களுக்கு அந்த வாசம் வந்து அ சாப்பிடணும் போல இருந்தது போல. நான் கேட்டதையும் உடனே நைட்ல இரவுல சாப்பிட மாட்டாங்களே, அவங்க கம்மியா தான் எடுத்துப்பாங்க. ஒரு 1/2 டம்ளர், 1 டம்ளர் கம்மியா தான் எடுத்துப்பாங்க. உடனே எடுத்தது எனக்கு தோணுச்சு. யா அப்போ வந்து ஒரு ம் ஆ மகரிஷி சொன்ன இப்ப இந்த கருத்து வாழ்வியல்ல தோணுச்சு. உயிர் வாழ்றதுக்கு தேவையும், உயிர் வாழணும் காரணத்தால தேவையும், தேவையால ஆசை. அந்த மத்த எது குடுத்தாலும் அவங்க வேணான்னு சொன்னவங்க. அதுல வந்து அவங்க ஆசையா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு மனிதனுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறது, அந்த கருத்த ஒட்டி பார்க்க முடிஞ்சுது. இது மகரிஷி வாழ்வில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒ மகரிஷி ஒரு அன்பர் வந்து அவங்க வீட்டுக்கு மகரிஷிய வந்து விருந்துக்கு கூப்ட்டுருக்காங்க. ம். அவங்க வந்து கொஞ்சம் நல்ல தொழில்ல சிறந்து நல்ல செழிப்பா இருந்த மனிதர். அவங்க வீட்டுக்கு வந்து கூட இன்னும் ஒரு அன்பரோட தான் அவங்க போயிருக்காங்க மகரிஷி அவங்க வீட்டுக்கு. போனப்ப வந்து அ அவங்க வந்து விருந்துலாம் முடிஞ்சுட்டு அவங்க வீட்ட விட்டு கிளம்புறப்ப கொஞ்சம் உடைகளும்,
வெள்ளி சார்ந்த சில பொருட்கள்லாம் அவங்க கையில போறப்ப குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. மகரிஷி அவங்க வாங்கிக்கிட்டாங்களாம். வாங்கிக்கிட்டு உடை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு, அந்த உள்ளூர்ல அறக்கட்டளை வச்சிருக்க, மன்றம் வச்சிருக்க அன்பர்கிட்ட, மனவளக்கலை மன்றம் வச்சிருக்க அன்பர்கிட்ட, இது வந்து மன்ற வளர்ச்சிக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு, அந்த உடை மட்டும் அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்களாம். கூட அந்த அன்பரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா அவங்க எந்த கேள்வியும் கேட்கலையாம். அப்புறம் அவரே குருவே கேட்டாராம், நீங்க வந்து என்ன இதெல்லாம் நான் எடுத்துட்டு போகாம குடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டாராம். ஆனா அவங்கள வந்து சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருந்தாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னது, நம்ம குடுக்க குடுக்க தான் நமக்கு மேலும் மேலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. இது வந்து அப்ப உலக சமுதாய சேவை சங்கம் தோன்றிய சிறிது காலத்துக்கு அந்த காலகட்டம். அந்த மன்றம் வளர்ச்சிக்கே நிறைய பொருள் தேவைப்பட்ட காலத்திலேயே, அவங்க அந்த உள்ளூர் மன்றத்துக்கு தேவைன்னு குடுத்துட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தா, அவங்க இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போய், அங்க இருக்க வளர்ச்சிக்கு கூட பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா வந்து குடுத்துட்டு போனாங்க. ஆனா அத தாண்டி வந்து மன்றம் எந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படிங்கிறது, உலக சமுதாய சேவை சங்கம் வளர்ந்ததுங்கிறது, பல மடங்கு வளர்ந்திருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பொருளுதவி பல மடங்கு வளர்ந்திருந்தது. அப்ப ஏன் அவங்க குடுத்தப்ப அவங்க சொன்னது வந்து அப்ப தோணுச்சு அப்படின்னு அந்த கூட இருந்த அன்பர் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. குருவோட சிந்தனையா பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து இன்னமும் கூட ஒரு சிந்தனை பகிர்ந்துக்கிட்டாங்க வாழ்வியல்ல. ஆ அவங்க அவங்க பயிற்சி எடுத்தப்ப ஒரு அன்பரோட வாழ்வியல் அனுபவத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அ இந்த ஆசை வந்து ஒரு சின்ன ஒரு இத பார்ப்போம். நிறைவு செய்ய முடியாத 100 ஆசைகள் குப்பையா மனதுல சுமந்து கொண்டே திரிவதுனால, நமக்கு என்னெல்லாம் நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அம் மன அமைதி முதல்ல கெடும். உடல் நலம் கெடும். நற்குணங்கள் நமக்கு போகிடும். எரிச்சல் அடிக்கடி வரும். முகத்துல தெளிவு அ போயிடும். உடல்ல வந்து நம்ம வயிற்றுப்புண் வர்றது வந்து நம்ம நெறைய அதிக ஆசை இருக்கிறப்ப வயிற்றுப்புண் கூட வரும். எடுத்த காரியங்கள் நம்ம செயல்பட முடியுமா அப்படின்னா, முடியாது. ஏன்னா நெறைய ஆசைகள் இருப்ப இத செய்யலாமா, அத செய்யலாமாங்கிறது தான் இருக்குமே ஒழிய, சிறப்பா ஒரு செயல்ல சிறப்பா செய்வோமா அப்படின்னா, அதுவும் நடக்காது. திறமை குன்றி போயிடும். ஏன்னா நம்ம அத அ முறையா ஒரு இதுல முறையா முழுவதும் மனத செலுத்தி செய்ய முடியாது. தோல்வி நெறைய பார்ப்போம். நெறைய ஆசைகள் வச்சிருக்கப்ப தோல்வி நெறைய பார்ப்போம். அதுக்காக தான் வந்து தேவையற்றத வந்து தேவையில்லாத வேணாங்கிறத எடுத்துட்டு, தேவையான அ தேவைய குறைச்சுக்கிட்டு, தேவையான செயல்கள்ல மட்டும் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறது. இதுல ஒரு ஒரு ஜப்பான் லேடி அவங்க வந்து மேரி கோண்டா அப்படிங்கிறவங்க. அவங்களோட தொழில் என்னன்னா, அ ஆர்கனைசர் அண்ட் கன்சல்டன்ட் இதுதான் அவங்களோடது. என்ன ஆர்கனைஸ்னா, வீட்லலாம் பொருள் இப்ப நம்ம வீட்ல நம்மளால சீரா எடுத்து அடுக்கி வைக்கிறதுக்கு நமக்கு தெரியல. அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு, அவங்க வந்து நம்ம வீட்டு பொருள எது தேவைன்னு நம்மளையே உட்கார வச்சு, தேவை எது, தேவையில்ல எதுங்கிறத பார்த்துட்டு சீரா அடுக்கி குடுத்துட்டு போறது தான் அவங்களுக்கு. இது ஒரு தொழில் அப்படிங்கிறது. இது ஒரு தொழிலா அப்படின்னு கேட்போம் நம்ம. அதுதான் அவங்களோட ஒரு 25 வருட பயணம். உலகம் முழுவதா அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அவங்க எழுதின புக்கு வந்து த லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப் அப்படிங்கிறது தான் அவங்களோட இந்த புக்கு. அவங்க ஏஜ் இப்போ வந்து 40, 25 வருஷமா அவங்க இந்த இந்த இததான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வளர்ந்த நிலையில இருக்காங்க. இது வந்து அவங்க சொன்ன 2 இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வாழ்வியல்ல மாற்றம் ஏற்பட்டதுன்னா, அவங்களுக்கு எப்போதுமே வீடு சுத்தமா இருக்கணுங்கிறது ரொம்ப ஆசையாம். எல்லா பொருளையும் அடுக்கி வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப போராடி, போராடி அடுக்கி வச்சு தோத்து போயிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப டென்ஷனா அழுகையே கூட வரும்ன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க பேட்டியில. அவங்களோட கருத்து புக்ல தெரிவிக்கிறப்ப. நான் இந்த புக்க வந்து ஒளிநாடாவா தான் கேட்டேன். அ புக்கா நான் வாசிக்கல. ஒளிநாடாவா தான் கேட்டேன். அதுல வந்து ம் இ அ முதல்ல அவங்க சொன்னது வந்து, எனக்கு அந்த பொருள் அடுக்கி அடுக்கி நான் டயர்ட் ஆயிட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. அப்போ ஒரு நாள் எனக்கு ரொம்ப தோணுனது என்ன அப்டின்னா, ஒரு 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 ஒரு
பாயிண்ட் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, பொருள நம்ம வந்து அடுக்கி வைக்கிறோம்னு சொல்லிட்டு, அதிலேயே மனச செலுத்திட்டோம். தேவையில்லாத பொருட்கள எடுத்து போட்டு, தேவையானத எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறத நெனச்சுக்கிட்டு இருந்தோம். முதல்ல நமக்கு எது தேவைங்கிறதே நம்ம சிந்தனை செய்யாததுனால, எல்லா பொருளும் அடுக்குறேங்கிற பேர் வழியில நெறைய தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு தோணுச்சாம். அப்புறம் தேவையில்லாதத எடுத்து போட்டு, எது தேவைங்கிறத எடுத்து அடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அடுக்க ஆரம்பிச்சேங்கிறப்ப, தேவையில்லாத பொருள் ஆட்டோமேட்டிக்கா வெளில போக ஆரம்பிச்சுருச்சு. இப்போ எனக்கு வீட்ல எந்த பொருள் எடுத்தாலும் எனக்கு தேவையானது மட்டும் தான் இருக்கு. இப்போதான் எனக்கு மனநிறைவு குடுத்துருக்கு அப்படிங்கிறது. இது கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டியது. எது தேவைங்கிறது நம்ம பார்த்துட்டு அத மட்டும் நம்ம வைக்க ஆரம்பிச்சாலே, தேவையில்லாத ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளியில குடுத்துருவோம். ஒண்ணு மத்தவங்களுக்கு பயன்படுத்த குடுத்துருவோம். இல்ல அப்டின்னா, தேவையில்லைன்னா அத எடுத்து என்ன பண்ணணுமோ அத செஞ்சுருவோம் அப்டிங்கிறது. இது முதல் விஷயமா சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இது எனக்கு ரொம்ப பிடிச்சதாவும் கூட இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வீட்ல ஒரு பொருளுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வீடு குடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளே ஒரு வீட்ல இருக்கோம். நம்ம அது என்ன வீடு குடுக்குறது அப்படின்னா, இப்ப கட்டிலுக்கு ஒரு இடம் குடுக்குறோம்னா, கட்டிலுக்கு எப்போதுமே அந்த கட்டில் நம்ம நம்ம பெட்ட மாத்த மாட்டோம். ஆ ஒரு சேர், சோபா அப்படின்னா அந்த இடத்துல தான் அது எப்போதும் இருக்கும். அதே மாரி இப்ப ஒரு ஃபேன் வச்சிருக்கோம்னு டேபிள் ஃபேனே வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஃபேன் வச்சிருக்கோம். அது தேவைக்கு தகுந்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரி தான் வச்சிருப்போம். ஒண்ணுக்கு இடம் இருக்கும். இன்னொன்னுக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி நம்ம லாஃப்ட்ல மேல தான் போட்டு வச்சிருப்போம். வேணுனா எடுத்துக்கலாம் அப்படின்னு. அது மாரி பண்ணாதீங்க. தேவையாக்கி உங்களுக்கு ஒரு வீட்ல ஒரு பொருளுக்கு ஒரு இடம் குடுக்கலைன்னா, அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அத எடுத்து யாரு உபயோகமா வேணும்னு நெனைக்கிறாங்களோ அவங்களுக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு இதுவாவும் இருந்தது. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் தான். ஆனா நம்ம அந்த சப்பாத்தி கத தான் அந்த ஒரு பழைய படத்துல வரும்ல. வந்து சப்பாத்தி எப்படி செய்யணுமோ அது தெரியுங்க. மாவு போட்டா தெரியுமா? உப்பு போனா எல்லாம் தெரியும். அப்புறம் எப்படி செய்யணும்னா அடுத்தது அதுதாங்க தெரியாது. இதுதான் நமக்கு என்னோட வாழ்வியல்ல நடந்தது இது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு அது புரிதல் இருந்திருக்கலாம். எனக்கு அதுல கொஞ்சம் இல்லாம இருந்தது. இத பார்க்குறப்போ இது இந்த டெக்னிக் சாதாரண விஷயம் கூட நமக்கு தெரியலையே! அப்படிங்கிறது இருந்தது. இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப எனக்கு பிடிச்சதுல நெறைய சொல்லியிருப்பாங்க. அதுல இது 2 ஹைலைட்டா நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். அந்த பயிற்சி சார்ந்த சிந்தனைக்கு போவோம். இது ம இ ஆசை சீரமைத்தல் பயிற்சி. இது நம்ம மனவளக்கலை பயிற்சி வேதாத்திரியம் எல்லாமே பயிற்சி முறைகளா தான் இருக்கும். அதுல இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சி எப்படின்னா, ஒரு நாள் டைம் எடுத்துக்க சொல்றாங்க மக்கரசி. நம்ம அமைதியா எடுத்துக்கணும். அமைதியான ஒரு நாள் இன்னைக்கு ரெஸ்ட்டா இருக்கோம். ஏதாவது வேற வேலை எதுவும் இல்ல. நமக்கு இன்னைக்கு அப்படிங்கிறப்போ அந்த நாள் எடுத்துக்கங்க. கொஞ்ச நேரம் நம்ம தவமும் இருக்கணும். ஏன்னா, அப்ப மன அமைதியில தான் நம்ம அ சரியான சிந்தனை வரும். அப்படிங்கிறதுனால மன அமைதிய அமைதியான சூழ்நிலைக்கு நம்மள கொண்டு வந்துட்டு, அ ம தவம் எடுத்தவங்களா இருந்தா ஒரு 1/4 மணி நேரம் தவமும் பண்ணிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் பண்ணதுக்கப்புறம் ஆசைகள ஒரு எண்ணி பாருங்க. ஒரு எழுதிக்கங்க. ஒரு பேப்பர், பென் எடுத்துட்டு எழுதுங்க. ஒரு 10, 20 அப்படிதான் வரும் அப்படின்னாங்க. மகரிஷிக்கு வேணா 10, 20 வேணா இருக்கலாம் எனக்கு தோணுச்சு. இப்ப நீங்க நம்மள ஆசைய எழுதுங்க அப்படின்னா, இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல ஆர்ஜே பாலாஜி உனக்கு என்ன தேவைன்னு அந்த மூக்குத்தி அம்மன் கேட்டதையும் ஃபேமிலியா நின்னு கை கோர்த்து சொல்லுவாங்க. ஒரு 100 ஆசையாவது சொல்லியிருப்பாங்க. அது மாரி நம்ம அப்படிதான் சொல்லுவோம். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நம்மலாம் 20 ஆசைகள்லாம் எழுதுவோமான்னா, எழுத மாட்டோம் அப்படின்னு ஆரம்பத்துல. நமக்கு அப்படி உட்கார்ந்து எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எழுற எண்ணம் கொஞ்சம் அதிகப்படியா பார்த்தா 20 அப்படிங்கிறது தான் நிறைவேத்துற மாரி தேவையா அப்படின்னு சிந்தனைக்கு அடிக்கடி எழுறது பார்த்தா, அந்த ஒரு 20 அது மாரி தான் இருக்கும். 10, 20 அது மாரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒண்ண எடுத்துக்கங்க. எடுத்துட்டு என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, "இது தேவையா?" அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. இது தேவையா அப்படின்னாலே, அப்பயே அது தேவையா அப்படிங்கிறப்பயே நம்ம ஒரு விழிப்புணர்வுக்கு வந்துருவோம். அப்போ இது தேவையா அப்படிங்கிறப்பயே அது ஃபில்டர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம்.
அப்புறம் நிறைவு செய்த வாய்ப்பு வசதி இருக்கான்னு பாருங்க. 2வது பாயிண்ட் இது. முக்கியமான பாயிண்ட். நிறைவு செய்த வாய்ப்பு வசதி இருக்கான்னா, இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குனா காசு இருக்கா அப்படின்னு தானே பார்க்கணும். அதுக்கு தான் அந்த முதல்ல பொருள் பொருள் இர் அ நமக்கு தேவையான பணம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது. அதுக்கு தேவையான வாங்குறதுக்கு உடல் உழைப்போ அல்லது ஏதாவது தேவைன்னா, அது சார்ந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அ பார்க்க சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்க்கணும். அப்புறம் நிறைவேற்றினால் அ பின்விளைவு நன்மையா என்று பார்க்கணும். நமக்கு இப்போ நன்மையா இருக்கலாம். பின்னாடி வந்து அது துன்பம் தரக்கூடியதா இருக்கலாம். அதனால தற்காலத்திலயும் அது நன்மையா இருக்கணும். பிற்காலத்திலயும் அது நன்மையா இருக்கணும். ஆ நமக்கும் வந்து நன்மையா இருக்கணும். பிறருக்கும் வந்து நம்ம சுற்றி இருக்க உறவுகளுக்கும் அது நன்மை தர்றதா இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அமைதி நிலையில தான் பார்க்கணும். அது அப்போ அமைதி நிலையில இருக்கப்ப தான் இத வந்து சிந்தனை செய்யவும் முடியும். ஆ இது வந்து இது வந்து ஒரு ஃபன்னா பசங்கட்ட சொன்னா, சின்ன பசங்கட்ட சின்ன பசங்கன்னா, நான் எங்க என் கூட இருக்க என் பிள்ளைங்கள்ட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "ஏம்மா இது வந்து இந்த வடிவேலு ஜோக் மாரி இந்த மூட்டை பூச்சிய உரல்ல எடுத்து போட்டு நசுக்குற டெக்னிக் மாரி நீ சொல்றம்மா" அப்டின்னு சொன்னாங்க. எப்போதுமே நம்ம ஆரம்பத்துல ஒரு விஷயத்த அப்படிதானே சொல்வோம். ஆனா நம்ம நிறைவேறாத நெறைய ஆசைகள் நம்ம மனசுல இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா எடுத்து பேனால எழுதி பாருங்க. அப்பதான் தெரியும். இவ்ளோ நம்ம வச்சிருக்கோமா லிஸ்ட் அப்படிங்கிறது. அது வந்து தேவையில்லாதது. ஆ சின்ன ஆசையா இருக்கும். அந்த ஆசைய வந்து பெருசா நம்ம நெனச்சிருப்போம். பெரிய ஆசையா நம்ம வாழ்வுல முன்னேற்றத்துக்குரிய ஆசையா இருக்கும். அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் குடுக்காம இருந்திருப்போம். இத எழுதுறப்ப, அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சீரான தன்மைய குடுக்கும் அப்படிங்கிறது. ஆம். இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, அம் அம் மழை நல்லா பெய்யுது. பெய்யறப்ப என்ன ஆகுது? அந்த அந்த வெள்ளம் வந்து ரொம்ப அ காற்றாற்று வெள்ளமா வர்றப்ப, அதுக்கு ஒரு அணை கட்டி, அணையில அந்த தேக்கி, ஆற்று வழியா பாசனத்துக்கு அ எல்லா விளைநிலத்துக்கும் வாய்க்கால் மூலம் குடுக்குறப்ப, அது எத்தனை பேரோட மக்களோட வாழ்வியலுக்கு அது பயன்படுறதோ, அது வந்து மழைநீர் அந்த அளவுக்கு அதுவும் கடைகோடி வரையிலும் சொல்லுவோம். எத்தனை ஒரு ஊர் மக்கள் அத பயன்படுத்துறாங்க. அது மாரி நம்மளோட வாழ்வியல நமக்கு என்ன பண்றோம்னா, இந்த காற்றாற்று வெள்ளத்த அணை போட்டு தடுத்து, அதிலிருந்து தேவையான அளவுக்கு எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ பொ தே தேவையோ பிரிச்சு குடுக்குற மாரி, நம்மளோட ஆசைகளுக்கு தேவையான ஆற்றல பிரிச்சு குடுக்குறோம். தேவையில்லாத ஒரு சின்ன ஆசைக்கு போய் ரொம்ப மெனக்கெட்டு நம்ம ஆற்றல விரயம் பண்ணிட்டு, ஐயய்யோ! அதுக்கு பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ முக்கியமே, இதுக்கு நம்ம ஆற்றல் உடல் ஒத்துழைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுல்ல. அதுக்கு அதுக்கு தான் வந்து இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியும் கூட. அது பாடல் ஒண்ணு அழகா சொல்லியிருப்பாங்க. "இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு. இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில்." நம்ம ஆசை கூட முறையா இயங்கும், அமைதியா இயங்கும். நம்ம இப்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே இப்ப இருக்க வாழ்வியல்ல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே என்னன்னா, எல்லா தேவைகளையும் ஒண்ணா போட்டு காலைல எழுந்திரிச்சு அதான் 2 பேர் வேலைக்கு போறவங்க வீட்ல போய் பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை. அப்போ ஒரு முறையான லைஃப்ப நம்ம இரு ம் ப கொண்டிருக்கப்ப, இந்த ஒரு பரபரப்பான ஒரு ஓட்டம் நிறைந்த வாழ்க்கையில ஒரு அமைதித்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது தான். அ என் ஃப்ரெண்டு வீட்ல பார்த்துருக்கேன். அவங்க 2 பேருமே வேலைக்கு போறவங்க தான். ஆனா பார்த்தா, ஒரு நல்ல ஒரு ஆ அவங்க வேலைகள பிரிச்சு குடுத்துருப்பாங்க. வேலைகளும் சீரா நடக்கும். அவங்க பையன் கூட ஒரு அமைதியாவே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணமும் செய்றாங்க. நான் அந்த இந்த காலகட்டத்தில இவ்ளோ பசங்க இவ்ளோ பொறுமையா இருக்காங்களே! அப்டின்லாம் கூட நான் நெனச்சது உண்டு. பார்த்தா அவங்கள வந்து ஜாலியா வேலைக்கு போவாங்க. வந்து நெறைய பகிர்ந்துக்குவாங்க. பிள்ளைகள் கிட்ட ஸ்கூல்ல வேற வேலையில இருக்கிறதுனால, பிள்ளைகளோட அனுபவத்தலாம் ஜாலியா ஷேர் பண்ணுவாங்க. எப்படி அப்டின்னா, இந்த பிரிச்சு குடுத்த வேலை, அமைதித்தன்மை இதெல்லாம் வந்து அந்த முறையான ஆ வாழ்வியல் இருக்கிறதுனால தான்.
அது அது வந்து நம்மளையும் நம்ம தொடர்றப்ப அந்த அமைதியான தன்மையோடயே நம்ம பயணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி முறை. அந்த பயிற்சிய பத்தி திருப்பி ஒரு சிந்தனை எடுத்துப்போம். ஒரு 20 ஆசைகள் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்மளோட லைஃப்ல 20 தான் இருக்குன்னு வச்சுப்போம். அ ஒரு பேச்சுக்காக வச்சுப்போம். 20 அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல் ஆசை எடுக்கிறப்ப, அது கேள்வி ஃபர்ஸ்ட்டு அதேதான். இந்த ஆசை தேவையா? அப்படிங்கிறப்பயே கொஞ்சம் ஃபில்டர் ஆயிடும். அப்புறம் நிறை செய்ய வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறப்ப, அதுல வந்து உடல், பொருளாதாரம் அதுல என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அ பார்த்துக்கணும். அப்புறம் நிறைவு செய்ய பின்விளைவு அ நல்லதா இருந்தா, இது ஓகே அப்படின்னு நம்ம எண்ணத்துலயோ, லிஸ்ட்லயோ வச்சுக்கலாம். முறையா நான் எழுதுறது தான் நல்லது. அப்பதான் நமக்கு வந்து மைண்ட்ல நிக்குங்கிறது. இது ஒரு ஆசைக்கு 1 வாரமே போதும்ன்னு சொல்றாங்க மகரிஷி. ஆமா. அப்படிங்கிறப்ப, இது வந்து ஆரம்பத்துல நமக்கு எதுவும் கொஞ்சம் எப்படி வண்டி கத்துக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறோமோ, சைக்கிள் கத்துக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதாமலே கூட எண்ணத்துல, இது நமக்கு தேவையில்ல, தேவையில்லாத பொருள வாங்கி தூக்கி நம்ம வீட்ல ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா மேல பரண் மேல போடுவோம். அதனால வேண்டாம் அப்படின்னு அங்கேயே நம்ம அங்க ம் முடிவெடுக்கிற அளவுக்கு பழக்கம் வந்துரும். அதுக்கு தான் இந்த பயிற்சி முறைகள். ஆரம்பத்துல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிற மாரி தான் தெரியும். போக போக வந்து நமக்கு அது வந்து ஒரு நல்ல தன்மைய குடுக்கும். சரி, இப்ப இந்த பயிற்சியினால என்ன பலன் கிடைக்குது அப்டின்னா, முதல்ல வந்து மனம் வந்து லேசா இருக்கும். இலகுவா நான் சொன்னேன்ல அந்த ஃபேமிலி வந்து பார்த்தா பொருள் கம்மியா இருக்கும். அவ்ளோ சீக்கிரம் அவங்ககிட்ட போய் பொருள் கேட்டா, இந்த பொருள்லாம் எனக்கு வேணாங்க. பயன்படுத்த மாட்டோம். அடுத்து வந்து என்னால வந்து வேலைக்கு போறதுனால, இத வந்து சீரா வச்சுக்கிறதுக்கு எனக்கு முறையா வச்சுக்க முடியாது. அதனால எனக்கு வேண்டாம் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப அது அது வந்து நமக்கு வேலைய குறைக்கும். ஆற்றல வந்து சேவ் பண்ணும். மனபாரம் இருக்காது. மனபாரம் இல்லனாலே நம்ம கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட் மனிதரா நம்ம ஆ நடந்துக்க முடியும். மனம் வந்து குறுகிய நிலை இருக்காது. அதிகப்படியான ஆசை தான் மனம் அத குறிக்கும். மனத வந்து விரிந்த தன்மை வேணும்னா, தேவைய குறைச்சுக்கங்க அப்படிங்கிறது தான் கருத்து. இது வந்து இந்த மாரி இருக்கப்ப பொறுமை, நற்குணம் நமக்கு நெறைய ஆட்டோமேட்டிக்கா நல்ல குணங்கள் ஆ நமக்கு வரும் அப்படிங்கிறது. ஆசைய அடக்கக்கூடாது. அடக்குனா வந்து அது துன்பமா மாறும். அதனால அ அ அது வந்து இந்த ஆராய ஆராய ஆசை அந்த பிறக்கிறப்பயே இந்த பொருள் வேணுமா? அப்படிங்கிறப்பயே அங்க அந்த இடத்துலயே அது வந்து ஒடுங்கிடும் அப்படிங்கிறது தான். அதனால வந்து இது நல்ல பயன் தரக்கூடிய பயிற்சி முறை அப்படிங்கிறது. இது வந்து சும்மா நம்ம ஒரு என்ன இது ஒரு காலம் போட்டு ஒரு 4 இதுதான் எழுத சொல்றாங்க. இது ஒரு அவ்ளோ பெரிய டெக்னிக்கும் ஒண்ணும் இல்ல. ஏன் இவ்ளோ ஒரு இது சொல்றாங்கன்னா, நீங்க வாழ்வியல்ல பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்த வந்து அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆம். இது வந்து மகரிஷி ஒரு பாடல்ல வந்து இன் சொல்லணும்னு தோணுது. அது அவங்க வாழ்வியல்ல அவங்க எப்படி அத வந்து ஆ மகரிஷி பாடல் எப்போதுமே தவம் முடிச்சு தான் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை இறை வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பாடல் நான் வாசிக்கிறேன். "என் ஜனனம், என் மரணம் இரண்டையும் நான் தெரியேன். எனினும் அவை இரண்டினையும் என் மனதில் கொண்டே பொன்முதலாம் பொருள் பொருள் பொருளனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவிவாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே அவற்றைச் செலவாக்க நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். வீடோ ஏகவெளி என துறவு எண்ணத்தில் பூண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கவி சொல்லியிருப்பாங்க. இது வந்து அப்படியே அவங்க வாழ்வியல பிரதிபலிக்கிறதா எனக்கு தோணும். என் ஜனனம், என் மரணம் நம்ம வந்து பிறந்ததையும் தெரியாது நமக்கு. இறப்பும் நமக்கு தெரியாது. இவை 2யுமே நம் மனதுல கொண்டு தான் பொருளையும் அ சம் அ ஈட்டுறேன். அத வந்து தேவையான சூழ்நிலை பொதுநலன் கருதி அந்த சூழ்நிலை வரப்ப அனைத்தையுமே குடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. பொதுநலன் கருதி நம்ம அனைத்தையுமே நம்ம குடுப்போமா அப்படின்னா,
ஏதோ கொஞ்சமா கிள்ளி வேணா கொடுப்போம் நம்ம மனசுக்கு. நம்ம மனசு அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அழிப்பேன். ஆனா அவங்க சொத்து என்னன்னு சொல்றாங்க பாருங்க, இன்முகமும் எளிமையுமே. அவங்களோட எளிமை கூட வாழ்ந்தவங்க மக்களுக்கு தெரியும். பார்த்த பார்த்த மக்கள் சொல்றதப்ப தெரியும் எவ்வளோ எளிமையா இருப்பாங்க அப்படின்னு. இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி. அவங்க வீடு என்னன்னா ஏகவெளி. இந்த பிரபஞ்சம்தான் அவங்க இறைவெளிதான் அவங்க வீடு அப்படிங்கிறது. என்று துறவு துறவு எண்ணத்தில் பூண்டேன். எண்ணத்துல ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. எண்ணம் தான் சொல்லாகும், சொல் தான் செயலாகும் அப்படிங்கிறது. முதல்ல எண்ணத்தை அவங்கள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் ஒரு நிறைய டைம் எனக்கு படிச்சது உண்டு. அதனாலதான் இந்த பாடல் இங்க வாசிக்க, அதுவும் இந்த இனிமையான வாழ்க்கைக்கு இந்த வார தலைப்பும் இனியவைங்கிறதோட ஒத்து போறப்ப இந்த பாடல் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு வாசிச்சது. இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சி நான் ஒரு புரிதலுக்காக, இது ஒரு அறிமுகம் மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்கு இன்னும் மகரிஷி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆஹ் 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 எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்படி நமக்கு ஆசை எழுது, அது ஆரம்பத்துல என்ன பண்ணணும், இன்னும் இச்சைங்கிறதுக்கு பாடல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நேரம் கருதி அந்த பாடல்லாம் நான் எடுக்கல. இது ஒரு அறிமுகம், ஒரு ஒரு கொஞ்சமா தான் கொடுத்ததா எனக்கு தோணுச்சு. இதுல படிக்க வேண்டிய விஷயமும் தெரிந்து கொள்ள விஷயமும் நிறைய இருக்கு. முடிஞ்சா மனவளக்கலை பார்ட் 1ங்கிற புக்கை முடிஞ்சா படித்து பாருங்க, வாசிச்சு பாருங்க. மன்றத்துல போய் இணைஞ்சு இந்த பயிற்சியும் கற்றுக்கொண்டா எனக்கு இன்னும் சிறப்பு, கூடுதல் சிறப்புன்னு கூட நான் சொல்லுவேன். நம்ம அன்றாட வாழ்வில கற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சிகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த தற்சோதனை, அதுல 5 பயிற்சிகளும் ஒண்ணும் கூட. இன்னைக்கு இந்த சிந்தனை சிந்திக்க வாய்ப்பு கொடுத்த சரித்திரம் படிப்போம் தளத்துக்கு நன்றி. இதுவரையிலும் என்னோட சிந்தனைன்னு சொல்லக்கூட முடியாது, குருவோட சிந்தனை செய்ததுக்கு, குரு கருத்தை சிந்தனை செய்ததுக்கு, சிந்தனையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை உள்ளமும் உடலும் என்ற தொடர் நிகழ்வில் ஆசையை சீரமைத்தல் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரையாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் இனியவை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த இனியவை தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் இன்று 22வது நிகழ்வில் அடியெடுத்து வைக்கும் உள்ளமும் உழலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தில் ஆசையை சீரமைத்தல் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் அமெரிக்க பயண நினைவுகள் சார்ந்த பகிர்வினை அன்பு சகோதரி கலைச்செல்வி அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும்
முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உள்ளமும் உடலும் அப்படிங்கிற தலைப்புல ஆசையை சீரமைத்தல் அப்படிங்கிறதுல நிறைய கருத்துக்கள் சசிகலா அம்மா அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு புத்தர். ஆசை அருமின் அப்படின்ற ஒரு பாடல் திருமூலர் அவர்களும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அழகா நிறைய பாடல்களை சொன்னாங்க. நமக்கு முக்கியமான ஆசை அப்படின்னா பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை இதெல்லாமே ஆன்மீகத்திற்கு ஒரு தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆசையே உயிர் வாழ்றதுக்கும் ஆசைதான் காரணம். நம்ம இன்னைக்கு உயிர் வாழ்றோம்னா அதுக்குதான் ஆசை காரணங்கும் போது அதை நம்ம முற்றிலுமாக ஒழித்து விட தேவையில்லை. ஆசையை சீரமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இங்க வேதாத்ரி அவர்கள் சொல்றாங்க. நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிறதே ஒரு ஆசைதான். அந்த ஆசைக்கு முதல்ல அந்த உணவு அப்படிங்கிறது தேவை. அந்த உணவுதான் முதல் ஆசையாக இருக்கிறது. இதுதான் ஆசையை உண்டு பண்றது. இது வாழ்க்கையை உயிர் வாழ்றதுக்கான தேவையான ஒரு விஷயமும் கூட. அதே மாதிரி வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு வீடு கட்டணும், சொந்த வீடு அப்படிங்கறக்காக எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இலங்கையில் வந்துட்டு அவங்க ஒரு சிலர் அகதிகளாக புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. அப்ப அவங்க அழகா கட்டி வச்ச வீடுல இருந்து அப்படியே நிறைய பேர் நிறைய பொருட்களை எடுத்துட்டு போறது, அந்த வீடு இடிஞ்சு விழுகிறது, இதெல்லாம் நேரடியாக பார்த்தவர்களோட மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. முன்னேறுவதற்கான ஆசைகள் அப்படிங்கிறது நமக்கு தேவை. எப்பொழுதுமே நம்ம முன்னேற்றி செல்ல ஆசை நிச்சயமாக தேவை. பெண் ஆசை அப்படின்னு சொல்றாங்க. அது நடுவுல வந்ததான். ஏன்னா இந்த வாழ்க்கையில வாழணும் அப்படின்னா அதுவும் நிச்சயமாக தேவைதான். கடமைகள், இல்லற கடமைகள் எல்லாம் விட்டுட்டு தான் சந்நியாசம் போகணுமானா அப்படி கிடையாது. அன்றாட வாழ்க்கையில இருந்து கொண்டே எப்படி நம்ம பற்று இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் நம்ம வேதாத்ரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கற்றறிவு அப்படிங்கறத நம்ம போதனை மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பயிற்சி பண்ற விஷயங்கள் இதை நம்ம சாதனை மார்க்கம் அப்படின்ட்டு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாரு. அன்றாடம் பயிற்சி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சாதனை மார்க்கத்துக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஒரு பாட்டியம்மா அவங்க பார்த்த சம்பவத்தை சொன்னாங்க. பாட்டியம்மா எப்பவுமே ஒரு மாங்காய் ஊறுகாய் போடும்போது கூட அவங்களுக்கு உமிழ்நீரே சுரக்கல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாவடக்கம் இருந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே சமயம் இன்னொரு முறை ஒரு கஞ்சி வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முற்றிலுமே ஆசையே இல்லைன்னா கூட அந்த உயிர் வாழணும் அப்படிங்கும்போது அந்த ஆசை அப்படிங்கிறது வருது முதல் ஆசையாக அப்படின்னு மகரிஷி சொன்னது நிரூபணமாகுது. இப்ப நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு நம்ம நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே. அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு நிறைய தொந்தரவுகள் வரும். நம்ம மனசுல ஒரு தெளிவு இருக்காது, உடல் நலமா இருக்காது, எரிச்சலா வரும், வயிற்றுல புண் வரும். இந்த மாதிரி நிறைய சவால்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். தோல்வி வரும். இது எல்லாம் வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா அந்த ஆசையை சீரமைக்கணும். ஆசை தொடங்கும் போதே இது வேணுமா வேணாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதனால வர சவால்களை நம்ம சந்திக்க முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தங்க மேரி கொண்டா அப்படிங்கிறவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க எழுதின புக்கு லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப். அந்த புத்தகம் அதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க சாமான்களை அடுக்கி வைக்க முயற்சி பண்ணும்போது வீடு சுத்தமா இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுக்கி வைக்க முயற்சி பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் வந்திருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசித்திருக்காங்க. ஒரு மன உளைச்சல்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னன்னா எடுத்து எல்லா பொருள்களையும் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நமக்கு யோசிக்காம நமக்கு எது தேவை, இது நமக்கு உபயோகமா இருக்குமா, இல்லைன்னா அப்படியே தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக அவங்க நிறைய பேருக்கு பல வருடங்கள் அவங்க இதை ஒரு வேலையாகவே மற்றவர்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்களையும் உட்கார வச்சு எது தேவையில்லை, எப்படி வீடை ஒரு சீரமைச்சு வைக்கிறது, இதெல்லாம் ஒரு தொழிலாகவே அவங்க எடுத்துட்டு செய்யறாங்க. நம்மளும் அந்த மாதிரிதான். அந்த மூக்குத்தி அம்மன்ல படத்துல கூட சொல்லுவாங்க. மூக்குத்தி அம்மன் வந்து ஆர்ஜே பாலாஜி அவங்க குடும்பத்துல கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆசை அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு ஆசை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆசைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம உடல் உழைப்பு கொடுக்க முடியுமா அந்த பொருள் வாங்குறதுக்கு? அந்த ஆசை நிறைவேறினால் நமக்கு நன்மையா, இதனால வேற ஏதாவது தீமைகள் வருமா அப்படின்னு இந்த ஆசை அப்படிங்கிறத வரும்போதே, அந்த ஆசை எழும்போதே நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து இது தேவையில்லைன்னு ஒரு வேலை முடிவு பண்ணிட்டோம்னா அது வேண்டாம்
வேண்டான்னு விட்டுடுவோம். இல்ல தேவைதான் அப்படின்னா அதற்கு தகுந்த நம்ம உடல் உழைப்பு போட முடியும். அதற்கு நன்மையில முடியுமா? இப்படி எல்லாமே நம்ம எழுதி பார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த ஆசைகளை எழுதிறணும். இது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. அந்த காற்றாட்டு வெள்ளம் அணை போட்டு அதுக்கப்புறம் தேவையாக்கு பிரிச்சு குடுப்பாங்க. அந்த மாதிரி காற்றாட்டு வெள்ளம் மாதிரி நமக்கு இருக்கிற அந்த ம் அ ஆசைகள எழுதிக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் பிரிச்சு பார்க்கலாம். இது நமக்கு தேவையா? தேவையில்லன்னா விட்டுறலாம். தேவையான விஷயத்துக்கு நம்ம எப்படி அதை அ அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்ன உழைப்பு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். நிறைய பாடல்களும் சொன்னாங்க. "இச்சை எழும்போது காரணம் கண்டீடு" அப்படின்ட்டு ஒரு பாடல். அப்ப நமக்கு ஆசை வரும்போதே அதற்கு அந்த ஆசை ஏன் வருது அப்படிங்கிற காரணத்த நம்ம தேடணும். அது இல்லாம இல்ல இது வேணாம், வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ட்டோம்னா, அதுவே நமக்கு ஒரு அ ம மனசுல ஒரு மன அழுத்தத்த உண்டாக்கும். நமக்கு தோல்வி மனப்பான்மைய உண்டாக்கும். அதனால அத காரணம் தெரிஞ்சுகிட்டு அதற்கப்புறம் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். ஒரு மனசுமே ஒரு குறைவான தன்மைக்கு போயிடும். இந்த ஒரு ஆசை வருது அப்படிங்கும்போது. அதனால ஒரு மனம் விரிந்த தன்மை வேண்டும் அப்படின்னாக்க, அந்த ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய பாடல்கள் மகரிஷி அவர்களுடைய சொற்கள் மூலமாக, மகரிஷி அவர்களுடைய எழுத்துக்கள் அதையெல்லாம் அழகா வாசிச்சு காமிச்சாங்க. நம்ம இன்முகமாக இருப்பது அதுவும் ஒரு முக்கியமான செல்வம். முடிந்தால் எல்லாத்தையுமே கொடுத்துருவேன், எல்லாத்துக்குமே கொடுத்துருவேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இது ஒரு தற்சோதனையாக நம்ம தினமும் ஒரு பயிற்சி பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஆரம்ப புள்ளி மட்டுமே. இந்த ஆசைகளை முக்கியமாக சொல்லப்போனா, நம்ம தினமும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தா, ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதை ஏன் தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, அதுக்கப்புறம் அந்த தேவை இருந்தால் மட்டும் நம்ம முன்னேறுவதற்கான ஆசையாக இருந்தால் மட்டுமே அதை நம்ம நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். இந்த தற்சோதனைய நம்ம தொடர்ந்து செய்து பார்க்கலாம். இது மனவளக்கலை புத்தகத்தில் பகுதி 1 அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து வேதாத்ரி மகரிஷி அவருடைய கருத்துக்களை சசிகலா அம்மா அவர்கள் பகிர்ந்துகிட்டார்கள். மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் நடைபெறும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதில் சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதில் இன்று நமக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை கூறிய அம்மா உள்ளமும் உடலும் பற்றி சசிகலா பாரி நிறைய கருத்து சொன்னாங்க. அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், மேல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ்,
மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகர்ஷி அவங்களே உங்களை எல்லாம் வாழ்த்திருந்த எடுத்துக்கங்க. நன்றிகள் அம்மா. அம்மா நிறைய கருத்து சொன்னீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கால நேரத்திலேயே ரொம்ப நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் இங்க எல்லாம் பகிரணும், பகிர்ந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட கருத்தே அதுதான். அதுபடி அம்மா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய நிறைய நேர கருத்துக்களை நிறைய சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எப்பவுமே அவங்க பேசும்பொழுது ரொம்ப நிதானமா நிறுத்தி அழகா எவ்வளோ அற்புதமா பேசுறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் எனக்கு. அப்படி ஒரு ஆசை. இந்த மாதிரி கருத்துக்களை கதை மூலமாகவும் கருத்துகள் மூலமாகவும் மகிழ்ச்சி அவங்க கொடுத்தத நம்ம எல்லாம் இந்த தளத்துல விதைக்கணும், அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதை நீங்க செய்துட்டு இருக்கீங்கம்மா. மனமார்ந்த நன்றிகள் அம்மா. ஆசையை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி அவங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு ஆசை வருது. ஒரு மளிகை ஜாமான், இப்ப பெண்களுக்கு நான் சொல்றேன், ஒரு மளிகை ஜாமான் வாங்க கடைக்கு போறோம். இப்ப இங்க சூப்பர் மார்க்கெட் தான் போனோம்னா, அங்க ஒரு பேக் எடுத்துக்கிறோம் கையில. என்னென்ன பார்க்குறோமோ இதெல்லாம் இது தேவை இது தேவைன்னு தேவையில்லாததெல்லாம் எடுத்து போடுவோம். இதுதான் பெண்களுடைய குணம். எடுத்து போட்டுக்கிட்டு பில் போட்டு வீட்டுக்கு அவ்வளோ பணம் ஆயிட்டுதா. வீட்டுக்கு பார்க்கும் பொழுது, அட இது தேவையில்லை, இது ஏன் வாங்கணும், இது ஏன் இதை வாங்கியிருக்க வேணாம, சரி இந்த பொருள் இருக்கே இதில் கொஞ்சமா வாங்கியிருக்கலாமே அப்படிலாம் ஒரு சிந்தனை வரும். அது நானே கூட செய்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இந்த கருத்தை உங்களுக்கு சொல்றேன். மகரிஷி கருத்து தான் இது. அப்படி போகும்பொழுது நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, இப்படியே பொருளை வாங்கி குமிச்சாங்க. அம்மா சொன்னாங்களே, பொருள்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத பொருள்லாம். அது பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து நீங்க உணர்ந்து பார்க்கணும். அது மாதிரி பார்த்துட்டு இப்படியெல்லாம் நம்ம செய்திருக்க கூடாதுன்னு பின்னாடி நினைப்போம். அது செய்யறதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்னா எழுதிக்கணும். பொருள்லாம் பார்த்து என்னென்ன இருக்கு, எந்தெந்த பொருள் எவ்வளோ எவ்வளோ வாங்கணும் அப்படிலாம் கணக்கெடுத்து அந்த குறிப்பு பிரகாரம் நீங்க போய் அங்க ஜாமான் எடுத்துட்டு வந்தீங்கன்னா செட்டான ஒரு வாழ்க்கை. அந்த மன உளைச்சல் இருக்காது, சந்தோஷம் இருக்கும், அமைதி இருக்கும். இதுதாங்க உண்மை. இது மகரிஷியோட கருத்து தான். அதே மாதிரி ஆண்களுக்கு என்னன்னா, இப்ப டாக்ஸில போயிட்டு இருப்பாங்க. ஆபீஸ் போகணுன்னா ஒரு பெரிய அளவில் இருக்கிறவங்க கார் இருக்காது, டாக்ஸில போவாங்க. அப்போ அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, நமக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. கார் வாங்கணும், அதுக்கு என்ன செய்யணும், டாக்ஸி செலவு அதிகமாகுது கணக்கு எடுத்து பார்க்குறாரு. ஒரு கார் வாங்கணும், ஆசை நியாயமானது தான், வாங்க வசதியும் இருக்கு. வாங்கின பிறகு பெட்ரோலுக்கும் மற்ற பராமரிப்பு செலவுகளுக்கும் டிரைவர் சம்பளத்திற்கும் ஆகும் தொகையை நம்ம கணக்கு பார்க்கணும். டாக்ஸி செலவை விட 2 மடங்கு வரும். அப்படி அந்த கணக்கு வருது. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் சைக்கிளில் மகன் சைக்கிளில் போவார் காலேஜுக்கு. அப்போ அந்த மகன் என்ன கேட்பாரு, இனிமேல் நான் காரில் தான் போவேன் அப்படின்வாரு. பக்தி மிகுதியால் நடந்தே கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க மனைவி. அவங்க என்ன செய்வாங்க, இனிமேல் நான் காரில் தான் போகணும் அப்படின்வாங்க. ஆக என்ன ஆயிற்று, குடும்ப பொருளாதாரத்தில் 4ஆம் வட்டத்தில் ஒரு பள்ளம் விழுந்து நொடித்து போகும் நிலை அல்லவா வந்துவிடும். எனவே அந்த ஆசையை
நீக்கப்பட வேண்டியதே. இந்த கருத்து வந்து மகரிஷியோட கருத்து தான். இதுல எவ்வளவு ஒரு உள் அர்த்தம் இருக்கு பாருங்களேன். நம்ம வாங்கணும், தேவைதான். அந்த தேவைன்னு வந்த பிறகு எவ்வளவு செலவு இருக்கு, இது வாங்கலாமா, நான் தள்ளிடணும், தள்ளி வச்சிடணும் அப்படிங்கிறார். அதே மாதிரிதாங்க எல்லா பொருளையுமே ஒரு சின்ன ஒரு ஒரு எந்த பொருள் எடுத்தாலும் அதை வாங்கும் பொழுது ஒரு 10 தடவை யோசிக்கணும். இது வாங்கலாமா, இது வாங்கின பிறகு என்னென்ன செலவு வரும், இது அது சரியாகுமா, நம்மளுக்கு வர சம்பளத்துக்கும் அதுக்கும் இதுவா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு நம்ம குடும்பத்தை வாழ்க்கையை நடத்திட்டு போனோம் அப்படின்னா நிறைய நம்ம நிம்மதியா வாழலாங்க. இதையெல்லாம் இது பண்ணிட்டு வாங்கக்கூடாதெல்லாம் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிட்டு டென்ஷன் ஆகிட்டு கடன் சுமை ஏறிக்கிட்டு வயசான காலத்துல என்ன செய்யணும்னு தெரியாத முழிக்கிறதை விட நம்ம இதையெல்லாம் செய்து நம்ம மனைவிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். மனைவிகள் வந்து கணவருக்கும் சொல்லி கொடுக்கணும். 2 பேரும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அதனால இந்த கருத்து இந்த அவருடைய கருத்தை தான் நான் முன் வச்சேன். அம்மாவும் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்பப்போ வந்து நாங்க சொல்லுவோம். நீங்களாம் எடுத்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். அம்மா அவங்க சசிகலா பாரி நல் அவங்களும் அவங்க குடும்பமும் குழந்தையும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். உரையாற்றினாங்க. நல்ல பல கருத்துக்களை நம்ம வாழ்க்கைக்கு பயனுடையதை எடுத்து சொன்னாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம். முதல்ல நம்ம ஆசைப்படாம இருக்கணும். ஆனா வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை முன்கூட்டியே இது நம்மளுக்கு தேவையில்லைன்றதை அறிந்து நம்ம அந்த பொருளை வாங்கி நம்மளோட வாழ்வுக்கு அதை பயன்படுத்திக்கணும். அதை உதாரணமா பல கருத்துக்களை மனிதர்களை சொல்லி நம்மளுக்கு வாழ்வியலுக்கு பயனுடையதா புரிய வச்சாங்க. அம்மா நீங்க பேசுறதுல ஒன்று மட்டும் தெளிவாயிடுச்சு. என்ன அப்படின்னா, பணம் இருந்தா சம்பளம் வாங்கணும், அன்னைக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு வாங்குவோம். அதுல நிறைய பயனுடையதாக தான் இருக்கும். ஆனா 1-2 இது வாங்கியிருக்க வேண்டாமோ அப்படின்லாம் தோணும். அப்போ விஜயாம்மா சொன்ன மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதிக்கணும், எது வேணும் எது வேண்டாம், எதை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு. உடல் தொடர்பாகவும் சில ஆசைகள் நம்மளுக்கு இருக்கும். ஒரு உணவை பார்த்தோன்னா நம்ம வந்து சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்காது அப்படின்னாலும் சில சமயம் நாவடக்கம் இல்லாமல் நம்ம அதை வந்து சுவைத்து சாப்பிடுவோம். அப்புறம் உடல் நோவு வந்து ஏற்படும். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டுன்னு அருமையாக நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இந்த காலை பொழுதுல நம்ம உடலுக்கும் மனதிற்கும் நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு மனமகிழ்வோடு நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றிகளம்மா, நன்றிகளம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வழக்கம் போல சசிகலாம்மா அருமையான உரை, சிறப்பா இருந்தது. ஆசை வடிவமைத்தல், ஆசையை பற்றி அவ்வளவு அழகா சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு தோணுது. அந்த வடிவேலு அந்த கூட்டப்பிச்சு கொள்வதற்கு உரல்ல எடுத்து உலக்கைய அந்த இதெல்லாம் சிரிச்சுட்டேன். ஆனா அவங்க சொல்ல நான் யோசிச்சேன். இப்ப ஆசை அப்படிங்கும்போது இப்ப அந்த முதல் நாள் 2வது நாள் நல்லா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மொபைல் வாங்கணும். அந்த மொபைலை ஆசையா போய் வாங்குவோம். அது ஒரு நாள் நல்லா நோண்டிக்கிட்டே இருப்போம், 2வது நாள் நல்லா நோண்டி, 3வது நாள் அது சாதாரணமா போயிடும். அது மாதிரி அந்த ஆசை வந்து நிரந்தரமா கிடையாது நம்ம மனசுல. அந்த நேரத்துல தோணும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆசை வந்து ஒரு நிரந்தரமற்றதா. அடுத்து என்ன அதுக்கு மேல என்ன மாடல் இருக்கு, ஐபோன் வாங்கலாமா, ஆண்ட்ராய்டு வாங்கினது வந்து ஐபோன் வாங்கலாமா அப்படின்னு சாப்பிட்டுட்டே போகணும்.
அப்ப ஆசைங்கிறது நிரந்தரமே நம்ம மனசுலயே இல்லையே. அப்ப இதுதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப இதெல்லாம் அவங்க பேச பேச அப்படியே தோணிட்டே இருந்துச்சு. ஆஹ் சிறப்பான உரை. அதுல நான் இந்த ஆசையை பத்தி சொல்லும் பொழுது அவசரம் அவசியம். இப்ப தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். எது நமக்கு அவசரம், எது நமக்கு அவசியம், எது நமக்கு அவசரமோ, எது நமக்கு அவசியமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா அந்த இது வந்து கரெக்டா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃபோன்ல தான் வந்து பண்றாங்க. அப்போ ஃபோன்ல இருக்கும்போது ஒரு ஃபோன் வேணும். அப்ப அது அவசியம். ஆனா அது ஐபோன் தான் வேணும் அப்படிங்கிறது வந்து ஐபோன் வாங்கி தான் அந்த ஆன்லைன் கிளாஸ் பண்ணணுங்கிறது அவசரம் கிடையாது. அது மாதிரி பகுத்தாயிடும் அந்த ஆசைகளை வந்து எது நமக்கு செட் ஆகுது. ஆஹ் அதே மாதிரி இப்ப ஒரு வண்டியில போறோம், தடுமாறி கீழே விட்டுட்டோம். உடனே நம்ம மருத்துவமனைக்கு செய்யறதுக்கு என்ன இருக்கு? அது அவசரமும் அவசியம் ரெண்டுமே இருக்கு. எது நமக்கு அவசரமும் அவசியமும் இருக்கிறோ அந்த தேவைகளை அந்த ஆசையில நம்ம பூர்த்தி செஞ்சாலே போதும். இப்ப பசிக்குது, ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சாதாரண ஹோட்டல்ல கூட சாப்பிடலாம். ஆனா சாப்பிடுறது அவசியம், அது அவசரம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசைகளையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்து அந்த ஆசைகளை வந்து கரெக்டா நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறது. ஆனா பொதுவா பார்க்கும்போது அந்த ஆசைங்கிற அந்த உணர்வு கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வேற வேற அதுக்கு மேலங்கிற ஆசைகள் தான் வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம நினைச்சுக்கணும், அது ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வாங்கணுமே, அந்த ஆசைலாம் போயிடுச்சு, அது அந்த உணர்வுலாம் போச்சு, இதை வாங்கினாலும் எப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி உணர்வு சொன்னோம். இதே அம்மா சொன்ன மாதிரி இப்ப கார் வாங்கும் ஆசை. அது எதுக்கு ஆசை? மத்தவங்க எல்லாம் பார்த்து, ஓ என் கார் வாங்கியிருக்கான், இந்த கார் வாங்கி ஆல்டோ வாங்கியிருக்கான், இது அந்த அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுடைய 4 பேர் கார் வச்சிருக்கான் அப்படின்னு பெருமையா பண்றதுக்காக என் நண்பர் கூட அப்படித்தான் ஒரு கார் வாங்கி அவரு என்னைக்காவது ஒரு நாள் தான் எடுக்கிறாரு. வருஷத்துக்கே ஒரு 3 தடவை 4 தடவை தான் எடுக்கிறாரு. சும்மா தான் கிடக்கு. அதுக்கு இஎம்ஐ கட்டிருக்காங்க. அது அந்த 4 தடவை 5 தடவை போறது கூட போயிட்டு ஒரு நாள்ல திரும்ப வந்து வீட்டுல தான் நிற்குது. அதுக்கு இஎம்ஐ கட்டுறாரு, அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டுறாரு. அது அதெல்லாம் யோசிப்பேன். இவ்வளவு இஎம்ஐ கட்டி சர்வீஸ் இன்சூரன்ஸ் செலவு பண்ணி அந்த ஒரு ஒரு 4-5 நாளைக்காக வாழ்நாள் அந்த 4 வருஷம் 5 வருஷம் இஎம்ஐ கட்டி சும்மாவே கிடக்கிறதுக்கு அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒரு வண்டியோ பிடிச்சோ ஏதோ ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, ட்ரெயின்லயோ இந்த ஃப்ளைட்ல கூட போயிட்டு வந்துருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு எது தேவைங்கிறத தேவை ஆசையை பிடிச்சிருக்கு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. நம்ம நன்றி, நம்ம நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மா சசிகலா பாரி அவர்கள் இனியவை குரல் தலைப்பில் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் இன்று காலை பொழுதை அனைவரும் ஆசையை சீரமைத்துக் கொண்டு வாழ்வை எப்படி வளமாக்குவது என்பது பற்றி அற்புதமாக நம்முடைய அரிய பல கருத்துக்களை அளித்து சென்றார். அம்மா அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். இன்றைய காலகட்டத்தில் நுகர்வு கலாச்சாரம் என்ற ஒரு பெரியதொரு சிக்கலில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் எது தேவை என்பதை நன்றாக யோசித்து அதற்கு தகுந்தாற்போல் நமது வாழ்வை வளமாக்கிக் கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் நம்மால் இந்த தளத்திலே பகிரப்படுகிறது. அதை நாம் நடைமுறை வாழ்க்கையில் இயன்ற அளவிற்கு கொஞ்சம் அதை பயன்படுத்தினால் நமது வாழ்வு வளமாகும் என்பது ஐயமில்லை. இப்படி நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு ஆசைகளை அளவோடு
அமைத்துக் கொண்டு வாழ்வை வளமாக்குவோம். அதாவது அம்மா அந்த கார் வாங்குறத பத்தி எல்லாம் கூட சொன்னாங்க. அது பற்றிய ஒரு பாட்டு எனக்கு நினைவுக்கு வந்தது. காசு பணம் தேடுதப்பா, காரு வண்டி பறக்குதப்பா, சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா. பாரப்பா பழனியப்பா, பட்டணந்தான் பட்டணந்தான், ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே, பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே, ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார் நாளை உலகின் பாதை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததேன் வடிவம் மட்டும் வாழ்வதேன், வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததேன் வடிவம் மட்டும் வாழ்வதேன், இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா. காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாய்ப்பிற்கு நன்றி. ஆசையை அளவோடு வைத்துக் கொண்டு வாழ்வை வளமாக்குவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு பாடலுங்கய்யா. பாடலுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். சசிகலாமா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. நடுப்புற வந்து பயிற்சி சொல்றப்ப, பயிற்சியில ஒரு மூத்த பேராசிரியர் சொன்ன பயிற்சி அப்போ ஒரு 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 அன்பர் சொன்ன வாழ்வியல்ல வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு நடுப்புற நினைச்சேன். அது மறந்துட்டேன், விடுபட்டுருச்சு. அதை வந்து சிந்தனையோட நிறைவு செய்வோம். பயிற்சி அந்த அந்த மூத்த பேராசிரியர் வந்து ஆசை சீரமைத்தல் பயிற்சி எடுக்கிறப்ப ஒரு அன்பர் வந்து எனக்கு, அவங்க கூலி தொழிலாளி, அவங்க வந்து வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க கிட்ட சின்ன வண்டியா டிவிஎஸ் மாதிரி சின்ன வண்டி இருந்திருக்கு. டூ வீலரே பெரிய வண்டியா வாங்கணும். அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் 2, 3 பேரா போய் தான் அந்த தொழில் செய்துட்டு வருவாங்க. அவங்க என்ன தேவை கேட்குறாங்களோ, அது பெயிண்ட் அடிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். பெயிண்ட்டுக்கெல்லாம் வந்து பணம் அவங்க போட்டு வாங்கிட்டு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு பணம் அந்த பெயிண்ட்டுக்குரிய காசும் கூலியும் வாங்கிட்டு வரதா அவங்களோட தொழிலாக இருந்தது. அதனால எனக்கு வந்து பெரிய வண்டியாக இருந்தால் 2, 3 பேர் நம்ம
பயணிக்க எளிதா இருக்கும்னு சொல்லி நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த ஆசிரியர்கிட்ட மூத்த பேராசிரியர் சொல்லியிருக்காங்க. உடனே நீங்க வந்து அந்த ஆசையை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த 3 தேவையா அது இந்த ஆசை தேவையா அப்படின்னு கேட்குறப்ப ஆமா தேவைதான். நிறைவு செய்து கொள்ள வாய்ப்பு வசதி இருக்காங்க. அது 3 கேள்வி வரும் அதுல. வாய்ப்பு வசதி இருக்கு. ஆ ஒரு பேங்க்ல வந்து ஒரு கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. அதோட கொஞ்சம் நான் கடன் வாங்கினா நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்ப வாய்ப்பு வசதி இருக்கு. நிறைவு செய்தால் பின்னிளைவு நன்மையா தீமையான்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிறைவு செய்தா வந்து நன்மையும் இருக்கு. தீமையும் என்ன அப்படின்னா, நம்ம 3 பேர கூட்டு போ முடியும் ஒரு நன்மை. தீமை என்ன அப்படிங்கிறப்ப, அவங்க அந்த பேங்க்ல வந்து அவங்க ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 6,000 7,000 இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து என்னத்துக்குன்னா, இப்ப அவங்க யாராவது வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வாங்கன்னா, என் காச போட்டு நான் வாங்கி போயிட்டு தொழில் முடிச்சுட்டு அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வரப்ப, எனக்கு கூடுதலா இன்னும் ஒரு ஒரு 2 பேர் 3 பேர் சொன்னா கூட நான் வந்து அ தொழில் எடுத்து பண்ண முடியும். அந்த பணம் இருக்குங்கிற தைரியத்துல. இப்ப அந்த பணம் இல்லைன்னா, அவங்க சொன்னாங்கன்னா, இப்ப நான் அவங்க கிட்ட போய் கேட்கணும். இல்லைன்னா கடன் வாங்கி அந்த முதல் போட்டு, அப்புறம் நான் கடன வந்து திருப்பி குடுக்குற மாரி வரும். இந்த பணம் பேங்க்ல பணம் இருக்கிறப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. என் மன உறுதி இருக்கு. மனதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றல் இருக்கு. பணம் இல்லைங்கிறப்ப வந்து அத நான் எப்படி அந்த ஒரு தொழில் எடுக்கணும்னாலே நான் எடுக்கிறதுக்கு நான் யோசிப்பேன். அப்ப எனக்கு தொழில்லயும் வந்து கொஞ்சம் தடை வரும். ஆ எனக்கு என்னோட மன உறுதியும் குலையும் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப இந்த ஆசை தேவையான்னு அந்த மூத்த பேராசிரியர் கேட்கிறப்ப, எனக்கு இப்ப தேவையில்ல. என்னோட அக்கவுண்ட்ல பேங்க் அக்கவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து அந்த வண்டி வாங்குறதுக்கு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மனிதர் வந்து அந்த தொழிலாளி கூலி தொழிலாளி வந்து வேண்டான்னு சொல்லி இது பண்ணாங்களாம். அப்புறம் சொன்னாங்களாம், ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ அழகா வந்து புரிந்து கொள்ள முடியுது எளிமையா அப்படின்னு. மகரிஷியோட தத்துவமும் சரி, பயிற்சி வழிகளும் அனைவருக்கும் போய் சேரணுங்கிறதுனால தான் எளிமையான வழிமுறைகளா தான் அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. இது வந்து நான் அந்த பயிற்சி அப்பயே சொல்லியிருந்தா கூடுதல் சிறப்பா இருந்திருக்கும். விடுபட்டுருச்சு, மன்னிக்கவும். ஆ ஆ இறுதி கருத்து. ஆரோக்கிய பிரிட்டோ பிரதர் அவர்களுக்கு நன்றி. கற்பகா தொகுப்புரை வழங்கிய கற்பகா அவர்களுக்கு நன்றி. வேல் படம் வடிவமைத்து கொடுத்த வேல் அவர்களுக்கு நன்றி. விஜயா அம்மா வந்து எப்போதுமே நான் கொஞ்சம் விடுபட்டு அந்த விஷயத்த அவங்க வந்து அப்படி ஃபில் பண்ணிடுவாங்கங்கிறது இந்த கார் சொன்ன கதை தான். இது வந்து நான் அந்த டூ வீலர் வந்து அவர் அனுபவமா சொன்னதை வந்து பகிரணும்னு நினைச்சேன். விடுபட்டுருச்சு. அம்மா அழகா அது வந்து கார் மூலம் அவங்களோட இது கருத்துக்களை நிறைவு செஞ்சாங்க. நன்றிங்க அம்மா. விந்தியா கௌரி அம்மா அவங்களோட கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சகோதரர் அவசரம் அவசியம் சொல்லியிருந்தாங்க. மகரிஷி அளவும் முறையும் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது இந்த அளவுல கரெக்டா இருக்கமா, முறையா நம்ம செய்யறோமா அப்படிங்கிறது தான் அந்த அவசர அவசியத்துக்கு அளவு முறை சொல்லியிருப்பாங்க எந்த ஒன்றுக்கும். ராமச்சந்திரன் ஐயா கிட்ட ஆசையே அலைபொலி பாடலை வந்து நான் பாட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பாடல் வந்து நல்லா பொருந்தி வரணும். ஐயா வந்து பாடலை பாடினதுக்கு நன்றிங்க ஐயா. அதுவும் அந்த காலையில அந்த ஒரு நல்ல ஆற்றலான குரலோட காலையில கேட்குறப்ப இன்னும் நல்ல எனர்ஜியா இருக்கு. நன்றிங்க ஐயா. கருத்துக்கள் கேட்ட இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து கருத்துல கேட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு சிந்தனை செய்ய வாய்ப்பு கொடுத்த இறைக்கும் குருவுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலா அம்மா. ஆசை அப்படிங்கிறது துன்பத்திற்கு காரணம் அப்படின்றத சொல்றோம். ஆனால் அதையும் தாண்டி ஆசை என்பது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவை இருக்கிறது, அதை எப்படி சீரமைத்துக் கொள்வது, தேவை என்ன இல்ல அனாவசியம் என்ன, இதெல்லாம் எப்படி ஆராய்ஞ்சு பார்த்து தினமும் எழுதி பயிற்சி பண்ணி தினசரி பயிற்சிகள் எப்படி சீரமைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு கருத்துக்களை மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பாடல்களோடும் சரி
கருத்துக்களோடும் இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பாக கொடுத்த சசிகலா அம்மாவிற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்பும் தளம் சார்பாகவும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மியூசிக் பீட்ஸ் அவர்கள் அருமை சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. தேவையில்லாத தேவைகளை களைந்தாலே போதும். தேவைகள் எவையென தெளிவாகும். தேவையற்ற தேவைகள் அதிகமாயின் தேவையுள்ள தேவைகள் இல்லா இடம் பேணும். மிகவும் சிறப்பான கருத்துக்கள். மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கலைச்செல்வி அவர்கள் தன்னுடைய அமெரிக்க பயண அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.